ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பனங்கற்கண்டு பொங்கல். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம பொதுவாக ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம நார்மலாக சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி சாப்பிட்ருப்போம். கருப்பட்டி இதெல்லாம் வச்சு கூட ட்ரை பண்ணியிருப்போம். இந்த பனங்கற்கண்டு வச்சு ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பனங்கற்கண்டு 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். பச்சரிசி 1 கப், நெய், உலர்ந்த திராட்சை, முந்திரி பருப்பு, பால் 1 கப். அவ்வளோதான். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே அடுப்பிலே டேரெக்டாக தான் செய்ய போகிறேன். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் இடையில தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் பொங்கி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 95% வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5% தான் வேகணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் நம்ம நார்மலான மாட்டுப்பால் தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இது சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் தேங்காவை நல்லா அரைச்சி 2 தடவையாக பால் எடுத்துகிட்டு 2ஆவதாக எடுத்த லேசான பாலை முதல்ல இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா திக்கான தேங்காய் பாலை அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்கள் பனங்கற்கண்டில் தூசி இருக்குமோன்னு உங்களுக்கு கொஞ்சம் தோணுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி இதில் கூட சேர்த்துக்கலாம். நான் மீதி இருக்கிற பனங்கற்கண்டையும் சேர்த்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப் கிட்ட பனங்கற்கண்டு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு 1/4 கப் கூட சேர்த்துக்கோங்க. இது நார்மலான ஒரு இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடைசியாக சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடி பிடிச்சிரும். அதனால தொடர்ந்து கிண்டி கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக நெய் எடுத்து அதில் முந்திரி பருப்பு லைட்டாக வறுத்துக்கலாம். முதல்ல முந்திரி பருப்பு கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததும் இதில் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். உலர்ந்த திராட்சை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதே சூட்லேயே நல்லா இது வெந்து வந்துடும். இந்த உலர்ந்த திராட்சை வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பனங்கற்கண்டோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த ஃப்ளேவர்லேயே அப்படியே இருக்கட்டும்னு நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.